மைன்கிராஃப்டில் ஒரு ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட்டை நம்ம பீட் பண்ணோன்னா நம்ம ப்ரோஸ் ஆஃப் தி ப்ரோஸ்ன்னு நம்மளை பாராட்டுவாங்க. அதை நான் 3 வாட்டி ஸ்ட்ரீக்கில் பீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரிஜினலான மேட்ச்சில் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அகெயின்ஸ்ட் ரியல் பிளேயர்ஸ். ரோபோட்டோட அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர் ரோபோட். அது வர்சஸ் பிளேயர்ஸ் ஹூ வின்ஸ். ஆஹா, உள்ளே வந்து விட்டோம். ஓகே, ரியல் பிளேயர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போய் டெஸ்ட் பண்ணிடலாமா மக்களே? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் மட்டும் கண்டுக்காதீங்க. லேக் பிங் அப்படி ஏதாவது இருக்கும். ஏன்னா இப்போ நான் ரன் பண்ணது லோக்கலாக என்னோடய மொபைல்லையே அவ்வளோவா லேக் ஆகாது ஆக்சுவலி. ஆனால் இப்போ லேக் ஆகும். இப்போ நம்ம டுவல்ஸ் என்னால் இப்போ ஈஸியாக பீட் பண்ண முடியும் தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பிளேயரை நான் ப்ரோ ஆயிருக்கேன். இல்லைனா இல்லை. ஏன்னா அந்த பாட் அவ்வளோ நல்லா விளையாட ஆக்சுவலி. உங்களுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். போ எனக்கு வராது மக்களே, ஐ அக்ரி. போ எனக்கு வராது. ஆனாலுமே ஃபிஷ்டில் நான் இவங்க கூட சண்டை போட போகிறேன். ஃபிஷ்லேயே இவனுக்கு அந்த க்ரேஸியான காம்போஸ் எல்லாம் கொடுக்க முடியுதான்ட்டு. ஓகே 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 ஃபிஷ்டில் அவனுக்கு இந்த க்ரேஸியான காம்போஸ் லைக் ஓகே உங்களுக்கே தெரியும் என்னோடய எய்ம். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது மக்களே. அதை மட்டும் நான் உணரவே முடியுதுன்னு வச்சுக்கோடுங்களேன். நீ ஏம் ஐ லைக் மை எய்ம். ஓ ஓகே ஓகே வேறு மாதிரி ஓகே மக்களே, இதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் என்னோடய ஏம் ஃபஸ்ட்டு போர் ஷாட்டு இதுதான். இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம்டா. வாங்கடா. ஓகே இது பாட் இல்லை, நம்ம ஃபஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் கற்றுக்கிட்டதுலாம் உங்களுக்கு வேணால் பிவிபி டாக்டிக்ஸாக இறக்கிறேன் மக்களே. தம்பே தப்புப்பா அண்ணன் மேலே கை வச்சுங்கிற தப்புப்பா. ஓகே சாவ் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ. ஓகே ஐ அக்ரி மக்களே. பாட்டு இதை கூட நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நல்ல ஏம் இருக்கிறது தான். நல்லா ஏம் இருக்க பிளேயர் தான் அவர் தெரியும்ல. ஒவ்வொரு பிளேயர்ஸ்லாம் ஏமே வைக்க தேவையில்லை. இந்த மொபைலில் ஓஜி கண்ட்ரஸ்லாம் சீட் விளையாடுறவங்கலாம் சும்மா சைடில் வந்து அழுத்தி விட்டாலே போதும். என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி. தம்பி ஃபிஸ்ட் ஃபைட்டாப்பா? சரிப்பா வாங்கப்பா. ஃபிஸ்ட் ஃபைட்டே வாங்கப்பா. ஓகேடா ஃபிஸ்ட் ஃபைட்டே வாடா. ஃபிஸ்ட்டு ஃபைட்னா ஃபிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். கையில் பேசினா கையில் மட்டும்தான் பேசும். போல்லாம் பேசக்கூடாது. சரி, நான் கையில் பேசவில்லை, நீ போல பேசினேன். நான் எப்போ போலியாக பேசுவோம்? போ சாவ் மக்களே. ஐயோ அடிக்கிறான். கையிலே அடிக்கிறான். மேபி நீங்கள் உங்களுக்கு கையில் அடிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகலாம் மக்களே. ஆனால் போல் அடிக்கிறது மட்டும்தான் அடியே உள்ளும் உங்களுக்கு ஆக்சுவலி. சாவ் ப்ரோ. ஓகே வாவ் 1 ஹார்ட்ஸ் 2 ஸ்ட்ரீக் மக்களே. 3 ஸ்ட்ரீக் ஹியூமன்ஸ் கிட்ட அடித்தேன்னா பாட் ஆக்சுவலி வின்ஸ். நான் பாட்டு கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதே விட்டுருங்க எல்லோரும். ஆஜ்வர்ஸ் பாட். இர்ற தர்க்கீரு. ஓகே லேக் இட் இஸ் லேக். ஆனாலுமே நான் அவனை அடிப்பேனே. நூப்ஸ்லாம் ஈஸியாக அடிக்க முடியுது. 3 மக்களே 3. இது போ மட்டும் கண்டுக்காதீங்க. ஸ்ட்ரீக் ஆஃப் 3. ஓகே அம்போடோ இந்த சாவு வா. நான் தான் ட்ரீமுக்கே வணக்கம் சொல்லிட்டு வந்தவன். ஓகே சம்திங் 8.40 ஹார்ட்ஸ் மக்களே. அவன் நான் தோற்றுதேன். ஆனால் திஸ் இஸ் நாட் ஏ காம்போ பெய்டியர். எனக்கு போ பிபி வராது. எனக்கு வரும்னு சொன்னால் தானே ஸ்வாட் பிபி அந்த மாதிரி ஏதாவது போடலாம். இவன் எதுக்கு இப்படி போட்டிருக்கான்? எனக்கு ஆர்ச்சரியாக பிடிக்காது. இது நல்லது. செமி பி அப்படின்னு யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். பாரடைஸ் கிளிட்டு மக்களே. ஐயோ இவன் நான் கிராஸ் பஸ் அடிக்கிறான். தற்கொலை டபிள்யூ டேப்பிங் இது எனக்கு ஒரு ட்ரிக்கோட நாமும் தெரியும் மக்களே. ஓகே சாவு பை. இது ஒத்துக்க முடியாது. பாட்டு தான் வேஸ்ட்டு. ஏன்னா இவனுக்குன்னா அந்த பாட் எவ்வளோ நல்லா விளையாடுவாங்க தெரியுமா மக்களே? அந்த பாட்டை பற்றி என்னடா பெருமையாக பேசு அப்படின்னு கேட்காதீங்க. அகெயின்ஸ்ட் ஆஜ்வர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ன்றதுல ஃபஸ்ட்டு அந்த பாட்டை தான் போய் அடிச்சிருப்பான். பாருங்க அது எவ்வளோ நல்லா விளையாடுன்ட்டு. பிஞ்ச் மேங்கோ 746542 அப்படின்னு எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். இவன் என்ன அடிக்க முடியும் தான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ரேண்டம் பிளேயர் காட் பீட்டன் அப் பை மீனா. 7.5 ஹார்ட்ஸ் அவன். லேக் இட் இஸ் பியூர் லேக். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபி ஏ ஃபெயிலியர் ஆர் ஏ சக்ஸஸ். வரட்டா?